அரசியல் கூட்டங்களுக்கு நெறிமுறைகளை வகுக்க கோரி தினேஷ் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் இந்த வழக்கின் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த கரூர் சம்பவம் மேன்மேட் டிசாஸ்டர் என நீதிபதி அழுத்தமாக தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், விவரங்களை தொடர்ந்து. ஒரு பக்கம் மதுரை கிளையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வாதங்களை பார்க்கின்றோம். மற்றொரு பக்கம் சென்னை உயர்நீதிமன்றத்திலே நீதிபதி அவர்கள் கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர்கள் வாதங்களை முன்வைத்த நிலையில் நீதிபதி அவர்கள் கடுமையான கண்டனத்தை சென்னை நீதிமன்றத்திலே கூறியிருக்கின்றார். அதன்படி இந்த வழக்கு என்பது அரசியல் கட்சிகளுடைய தேர்தல் பரப்புரைகளுக்கான நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த ஒரு பொதுநல வழக்காக பார்க்கப்படக்கூடிய நிலையிலே அதில் கருத்து சொல்லியிருக்கக்கூடிய நீதிபதி அவர்கள் விஜய்க்கு தலைமைத்துவ பண்பே இல்லை என்ற ஒரு கடும் குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார். அதன்படி எல்லா விஷயங்களையும் நீதிமன்றம் கண்ணை மூடிக்கொண்டிருக்க முடியாது, மௌனமாக எல்லாவற்றையும் நாங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள், அந்த கட்சியினுடைய தலைவர் முதல் அனைவரும் இரண்டாம் நிலை தலைவர்கள் வரை சம்பவ இடத்தில் இருந்து சம்பவம் நடந்தவுடன் மறைந்து விட்டார்கள். அவர்களுடைய தொண்டர்களை கைவிட்டு விட்டார்கள், தன்னை பின்தொடர்ந்து வந்தவர்களை விட்டு விட்டார்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் மொத்தமாக அவற்றை எல்லாம் மறந்து விட்டார். அவரிடம் தலைமைத்துவ பண்பே இல்லை என ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். தலைவர்களாக இருந்தாலும் தொண்டர்களாக இருந்தாலும் அந்த நிகழ்வு நடந்த பிறகு 41 உயிர்கள் பறிபோன பிறகு நாட்டினுடைய குடியரசுத் தலைவர், பிரதமர், மாநிலத்தினுடைய முதலமைச்சர் என அனைவரும் வருத்தம் தெரிவித்து அனைத்து கட்சிகளும் தங்களை மீட்பு பணியில் ஈடுபடுத்திக் கொண்டிருந்த பொழுது அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த கட்சியினர் மொத்தமாக வெளியேறி சென்று விட்டார்கள். தமிழக வெற்றி கழகத்திற்கு நீதிமன்றம் தன்னுடைய கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கின்றது என்று சென்னை உயர்நீதிமன்றத்திலே நீதிபதி அவர்கள் கடும் குற்றச்சாட்டுகளை தமிழக வெற்றி கழகத்தின் மீது முன்வைத்திருக்கின்றார். மக்களை, குழந்தைகளை மீட்டிருக்க வேண்டும், அதை செய்யாமல் சம்பவத்துக்கு பொறுப்பு ஏற்காத தமிழக வெற்றி கழகத்தினருடைய செயலுக்கு நீதிமன்றம் தனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கின்றார். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக வடக்கு மண்டலத்தினுடைய ஐஜி அஸ்ராக் தலைமையிலே சிறப்பு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.